வணக்கம் நேயர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் இளைஞர் யுவதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். 1000 யூரோ நிதி கொடுப்பனவு. பிரான்சில் 400 பயணிகளுடன் ஓடும் ரயிலில் சாரதியால் ஏற்பட்ட பரபரப்பு. செக் குடியரசின் ஆண்டிறுதி பாரம்பரிய நிகழ்வு. சுவிஸில் 8 லட்சம் மின்சார கார்களின் இருப்பிட தரவுகள் கசிவு. அசர்பைஜான் விமான விபத்து விளக்கமளித்த ரஷ்ய அதிபர் புட்டின். சரமாரி தாக்குதல் நடத்திய உக்ரைன். ரஷ்யாவில் ரயில் சேவைகள் துண்டிப்பு. பிரித்தானிய மக்களை மீண்டும் மீண்டும் அவமதித்த ஸ்பானிஷ் ஊழியர்கள். வழக்கு தொடர்ந்த நபர். காசாவுக்கு பாரிய மனிதாபிமான உதவியை அனுப்ப வலியுறுத்தும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன். இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியில் இளைஞர் யுவதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். 1000 யூரோ நிதி கொடுப்பனவு. ஜெர்மனியில் சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்ளும் இளைஞர் யுவதிகளுக்கு 1000 யூரோ நிதி உதவி வழங்க உள்ளதாக பசுமை கட்சி தெரிவித்துள்ளது. பொது தேர்தல் நடைபெறவுள்ள பல்வேறு சலுகைகள் கட்சிகளால் அறிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் பசுமை கட்சியின் தலைவர் ஊடக சந்திப்பு ஒன்றின் போது இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தொழில் பயிற்சி கல்வியை மேற்கொள்வோர் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக 1000 யூரோ நிதி உதவியாக வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் பெறுகின்றவர்கள் அவர்களது தொழில் வழங்குநர்கள் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு மேலதிகமாக 500 யூரோக்களை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000 யூரோக்களை நிதி உதவியாக வழங்குவதற்கு கோடீஸ்வரர்களுக்கான வரி என்ற திட்டத்தை அமுல்படுத்தியுள்ளதாகவும் தலைவர் தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தின்படி 1000 யூரோக்களை வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு இளைஞர் யுவதிகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பிரான்சில் 400 பயணிகளுடன் ஓடும் ரயிலில் சாரதியால் ஏற்பட்ட பரபரப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே ஓடிக்கொண்டிருந்த அதிவேக ரயிலின் ஓட்டுநர் ரயிலில் இருந்து குதித்ததால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது ரயிலில் சுமார் 400 பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன்போது சாரதி உயிரிழந்த போதிலும் பயணிகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். அப்போது சாரதியின் கட்டுப்பாடின்றி ரயில் ஓடியதால் தானியங்கி கட்டுப்பாட்டின் மூலம் ரயிலை நிறுத்த முடிந்தது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று இரவு 9 மணியளவில் பிரான்ஸ் தலைநகருக்கு தெற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகருக்கு அருகில் ரயில் நின்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ரயில் பயணிகளுக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. நள்ளிரவு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக வீட்டுக்கு செல்லும் மக்களால் பாரிஸிலிருந்து புறப்படும் ரயிலில் பயணிகள் நிரம்பியிருந்தனர். சாரதி தற்கொலை செய்து கொண்டமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. செக் குடியரசின் ஆண்டிறுதி பாரம்பரிய நிகழ்வு. உலகம் முழுவதும் ஆண்டு இறுதியை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. செக் குடியரசின் பாரம்பரிய நிகழ்வு ஆண்டுதோறும் அதன் தலைநகர் பிராக்கில் உள்ள வால்டாவா நதியில் நடைபெறும். பனிக்காலத்தில் அந்த நீரின் வெப்பநிலை கிட்டத்தட்ட 4 டிகிரி செல்சியஸுக்கு குறையும். உலகம் முழுவதிலும் இருந்து 360க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கடுங்குளிரில் நீச்சல் அடிக்க சென்றிருந்தனர். 100 மீட்டர், 300 மீட்டர், 750 மீட்டர் என 3 பிரிவுகள் உள்ளன. வயது, உடல் உறுதி ஆகியவற்றை பொறுத்து விருப்பமான பிரிவில் போட்டியாளர்கள் பங்கேற்பார்கள். சுவிஸில் 8 லட்சம் மின்சார கார்களின் இருப்பிட தரவுகள் கசிவு. வாக்ஸ்வாகன் நிறுவனத்தின் சுமார் 8 லட்சம் மின்சார கார்களின் இயக்கம் பற்றிய தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்ஸ்வாகன் நிறுவனத்தின் மென்பொருள் துணை நிறுவனமான காரியடியில் உள்ள வெளிப்படையாக தரவு கசிவு ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள 8 லட்சம் மின்சார கார்களின் இயக்க தரவு மற்றும் உரிமையாளர்களுக்கான தொடர்பு தகவல்கள் இணையத்தில் பாதுகாப்பற்றதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 22,000 வாகனங்கள் சுவிட்சர்லாந்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மென்பொருள் தவறின் காரணமாக VW, Seat, Audi மற்றும் சில வாகனங்களின் தரவுகளை அமேசான் கிளவுட் ஸ்டோரேஜில் பல மாதங்களாக பெறக்கூடிய நிலையில் இருந்துள்ளது. 4,60,000 வாகனங்களுக்கான துல்லியமான இருப்பிட தரவு பெறக்கூடியதாக இருந்தது. இது சாரதி ஆசனத்திற்கு பின்னால் உள்ளவர்களின் வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை எடுக்க அனுமதித்தது. தற்போது தவறு சரி செய்யப்பட்டுள்ளதாக வாக்ஸ்வாகன் குழுமம் அறிவித்துள்ளது. கடவு சொற்கள் அல்லது கட்டண விவரங்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் பாதிக்கப்படவில்லை எனவும் யாரும் தரவை அணுகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அசர்பைஜான் விமான விபத்து விளக்கம் அளித்த ரஷ்ய அதிபர் புட்டின். ரஷ்யாவை நோக்கி சென்ற அசர்பைஜான் விமான விபத்து தொடர்பாக வருத்தம் தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின் அசர்பைஜான் அதிபரிடம் விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்ய வான் பாதுகாப்பு படை தவறுதலாக விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என்று அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளியானதை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அசர்பைஜான் அதிபர் இல்காம் அலியேவுக்கு விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்யாவின் குரோஸ்னி நகரில் பலமுறை இந்த விமானம் தரை இறங்கியுள்ளதாகவும் இந்த முறை குரோஸ்னி, மோஸ்டாக், விளாடிவாக்ஸ் நகரங்களில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் அதனை முறியடிக்கும் நடவடிக்கைகளில் ரஷ்ய வான் பாதுகாப்பு படை ஈடுபட்டு வருவதாகவும் புட்டின் கூறினார். இந்த விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக எந்த இடத்திலும் குறிப்பிடாத புட்டின் ரஷ்ய வான்வெளியில் இந்த சம்பவம் நடைபெற்றமைக்காக வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவின் வான்வெளியில் நிகழ்ந்த இந்த துயரமான சம்பவத்திற்கு விளாடிமிர் புட்டின் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் குணமடைய வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டிருந்தது. சரமாரி தாக்குதல் நடத்திய உக்ரைன், ரஷ்யாவில் ரயில் சேவைகள் துண்டிப்பு. உக்ரைன் மற்றும் ரஷ்ய படைகளிடையே மீண்டும் பயங்கர மோதல் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் படைகள் நடத்திய 12 தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் சுமார் 450 உக்ரைன் ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு உக்ரைன் ராணுவத்திற்கு சொந்தமான 2 பீரங்கிகள், 3 காலாட்படை தாக்குதல் வாகனங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ரஷ்யாவின் பெல்கிரோட், ரோஸ்டோவ் உள்ளிட்ட பிராந்தியங்களில் உக்ரைன் சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அவற்றில் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். எனினும் இந்த தாக்குதலில் வோரோனேஜ் ரயில் நிலையத்தில் உள்ள மின்கம்பிகள் சேதமடைந்தன. இதனை சரி செய்யும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பாதுகாப்பு கருதி அந்த வழித்தடத்தில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக உக்ரைன் நாட்டின் தகவல்படி மொஸ்கோ பிராந்தியத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு சரக்கு ரயில் வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்ய ராணுவத்திற்கு தளவாடங்களை வழங்க பயன்படுத்தப்பட்ட வண்டிகளை அளித்ததாகவும் வோஸ்கி ரெசன்ஸ்கியில் உள்ள ரயில் நிலையத்தில் ரயில் தண்டவாளத்தில் இரவு நேர குண்டுவெடிப்பின் வீடியோவை வெளியிட்டதாகவும் உக்ரைனின் உளவுத்துறை நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய மக்களை மீண்டும் அவமதித்த ஸ்பானிஷ் ஊழியர்கள், வழக்கு தொடர்ந்த நபர். முன்னாள் தூதரக ஊழியர் ஒருவர் பிரித்தானிய மக்களை சக ஊழியர்கள் அவமதித்ததாக குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்துள்ளார். ஸ்பானிஷ் மற்றும் பிரித்தானிய குடியுரிமை கொண்ட லிடியா லோரன்சோ லண்டனின் பெல்கிரேவியா சதுக்கத்தில் உள்ள ஸ்பானிஷ் தூதரகத்தில் பணியாற்றினார். 2008ஆம் ஆண்டில் தூதரகத்தில் தூதரின் சமூக செயலாளராக லோரென்சோ சேர்ந்தார். ஆனால் தனது இரட்டை குடியுரிமை காரணமாக சில ஆவணங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரைகளுக்கு தாம் உட்படுத்தப்பட்டதாக தற்போது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்பானிஷ் தூதரக ஊழியர்கள் இங்கிலாந்து அரசாங்கம் மற்றும் பிரித்தானியர்களை பற்றி பொதுவாக இழிவான கருத்துக்களை கூறினர் என தெரிவித்துள்ளார். காசாவுக்கு பாரிய மனிதாபிமான உதவியை அனுப்ப வலியுறுத்தும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன். காசாவுக்கு பாரிய அளவிலான மனிதாபிமான உதவிகளை அனுப்புமாறு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி மக்ரோன் ஜோர்தானின் மன்னர் 2ஆம் அப்தல்லாவுடனும் பின்னர் நேற்று சனிக்கிழமை எகிப்தின் ஜனாதிபதியுடனும் தொலைபேசி வழியாக உரையாடியிருந்தார். இதன்போது அவ்விருவரிடமும் காசாவுக்கு தேவையான அவசர கால உதவிகளை செய்யுமாறு கூறியிருந்தார். இந்த தகவலை நேற்று மாலை எலிசே மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.